வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம ஏற்கனவே எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்றுலேருந்து. ஸோ நேற்று 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நாம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி. அதை நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த கொஸ்டின்ஸுடைய அந்த காப்பி, சாஃப்ட் காப்பியும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் இதை நோட்ஸ் மாதிரி பார்த்து எழுதிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். நம்ம ஆன்சர்ஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ஸுடைய காப்பி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குமோ அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வித் கொஸ்டின்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன, அதாவது 11th கொஸ்டின் நம்மளுடைய டிஸ்கஷனில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an example of anti-arrhythmic phytoconstant is dash. சின்கோனிடின், குயினிடின், none of the above. இதுதான் கொஸ்டின். இதில் பார்த்தோம் அப்படின்னா சின்கோனா பார்க்கில் மொத்தம் 4 வெரைட்டிஸ் இருக்கும். சின்கோனா சக்சிரோபரா, சின்கோனா கேலிசேயா, சின்கோனா லெட்ஜெரியானா அண்ட் சின்கோனா அஃபிசினாலிஸ். இதோட ஃபேமிலி ரூபியேசின்னு சொல்லுவோம். இதில் குயினின், குயினிடின், சின்கோனிடின் அந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். இதுக்கு நம்ம ஃபார்மகாலஜி கிளாசிஃபிகேஷன்லேயே படிச்சிருப்போம். குயினிடின் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஆன்டி அரித்மிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குயினினுக்கு ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். நம்ம கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, குயினிடின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th, an example of indole alkaloid containing crude drug என்னன்னு கேட்டிருக்காங்க. ரவல்ஃபியா, எர்காட், நக்ஸோமேகா, ஆல் தி அபவ். ஸோ இதில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்கலாய்ட்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ட்ரோபேன் அல்கலாய்ட்ஸு, குயினோலின் அல்கலாய்ட்ஸு, ஐசோகுயினோலின் அல்கலாய்ட்ஸு, இண்டோல் அல்கலாய்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இண்டோல் அல்கலாய்ட்ஸ்க்கு இன்னொரு பெயர் பென்ஸ் பைரோல்னு சொல்லுவோம். அதில் ரவல்ஃபியா, செர்பெண்டைனா, பென்த்து, சீக்கியல் சீரியல் இல்லை கிளாவிசஸ் பெர்பூரியா, அது எர்காட்டு, ஸ்டிச்சினஸ் நக்ஸோமேகா. அது மட்டும் இல்லாமல் பைசோஸ்டிக்மா, வின்கா அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்மளுடைய கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டான ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி, அதாவது ஆல் தி அபவ்னு சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இண்டோல் அல்கலாய்ட் ட்ரக்ஸ் பார்த்தோன்னா ரவல்ஃபியா, எர்காட், நக்ஸோமேகா, அதாவது ஆல் தி அபவ். அடுத்து 13th கொஸ்டின், கிராமினே ஃபேமிலி ட்ரக்ஸ், லெமன் கிராஸ் ஆயில், சிட்ரோனல்லா ஆயில், பல்மரோசா ஆயில், ஆல் தி அபவ். அதாவது சிம்போபோகன் சிட்ராட்டிஸ், சிம்போபோகன் ஃப்ளக்ஸஸ், சிம்போபோகன் மார்டினின்னு சொல்லுவோம். சிம்போபோகன் சிட்ராட்டிஸ், சிம்போபோகன் ஃப்ளக்ஸஸ் அப்படிங்கிறது லெமன் கிராஸ் ஆயில். அடுத்து சிம்போபோகன் சிட்ராட்டிஸ், அதாவது சிம்போபோகன் சிட்ராட்டிஸ்ங்கிறது லெமன் கிராஸ் ஆயில், சிம்போபோகன் நார்டஸ் அப்படிங்கிறது சிட்ரோனல்லா ஆயில், சிம்போபோகன் மார்டினி அப்படிங்கிறது பல்மரோசா ஆயில். இந்த மூணுமே கிராமினே ஃபேமிலியில் வரக்கூடிய ட்ரக்ஸ். கிராமினே ஃபேமிலி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கிராஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அதாவது புல்லினுடைய குடும்பம் சொல்லுவாங்க தமிழில். கிராஸ் ஃபேமிலி, கிராமினே. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஆல் தி அபவ். அடுத்து 14th கொஸ்டின், an example of antitussive drug is dash. பெருபால்சம், டொலுபால்சம், துளசி, ஆல் தி அபவ். ஸோ பெருபால்சம், பால்சமிக் ரெசினஸ் ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா மிராக்சிலன் பால்சம்னு சொல்லுவோம் ரெண்டையுமே. துளசி, இந்த மூணுமே ஆன்டிடசிவ், அதாவது an agent that expels the sputum. ஓகேவா? அதாவது இன்க்ரீசஸ் த கஃப் அண்ட் எக்ஸ்பெல்ஸ் த ஸ்பியூட்டம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் டெர்மினாலஜி. இருமலை உண்டாக்கி சளியை அதிகமாக வழி தள்ளக்கூடிய ஏஜென்ட்ஸ்க்கு ஆன்டிடசிவ்ஸ்ன்னு சொல்லி பேர். எக்ஸாம்பிள்ஸ் டொலுபால்சம், பெருபால்சம், துளசி. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. தூதுவளை, சொலனம் ட்ரைலோபேட்டம் அதுக்கு பேர். ஸோ ஆன்சர் ஆல் தி அபவ். ஓகேவா? அடுத்து 15th ஒன், மிட்ரியாட்டிக் ட்ரக், அட்ரோபா, பெலடோனா, ஹயோசைமஸ் நைகர், டட்ராஸ்ட்ரமானியம் அண்ட் ஆல் தி அபவ். ஸோ மிட்ரியாட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா an agent that dilates the pupil of eye, அதான் மிட்ரியாட்டிக்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. அட்ரோபா, பெலடோனா, ஹயோசைமஸ் நைகர், டட்ராஸ்ட்ரமானியம். அதாவது பெலடோனா, ஹயோசைமஸ், டட்டோரா, இந்த 3 ஆப்ஷன்ஸ். இந்த மூணுமே மிட்ரியாட்டிக் ட்ரக் தான். ஏன்னா இதில் சொல்ல அட்ரோபின் அப்படிங்கிறது ஒரு ஃபைட்டோ கான்ஸ்டன்டாக இருக்குது. அதனால ஓகேவா? அட்ரோபின் தான் அந்த ஆக்டிவிட்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்ஸ். ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். ஓகே. அடுத்து ஃபாதர் ஆஃப் பைனோமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா
கரோலஸ் லின்னேயஸ், கிரிகோர் மெண்டல், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆண்டோனி லவாய்ஷியர். ஸோ இதில் நமக்கு ரிலிவெண்டான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் அவர் தான் ஃபாதர் ஆஃப் பைனோமியல் நாமன்கிளேச்சர், அதாவது இரு பெயரிடு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரோலஸ் லின்னேயஸ். கிரிகோர் மெண்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ். ஆண்டோனி லவாய்ஷியர் அப்படிங்கிறவங்க ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 கரோலஸ் லின்னேயஸ், ஃபாதர் ஆஃப் பைனோமியல் நாமன்கிளேச்சர், இரு பெயரிடு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரோலஸ் லின்னேயஸ். ஓகே, நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். 137 trimethyl xanthine is the chemical name of dash, தியோப்ரோமின், தியோஃபைலின், கெஃபின், none of the above. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கெஃபின் தான் கரெக்டான ஆப்ஷன். நம்ம கெஃபினில் வந்து 3 மீத்தல் குரூப்ஸ் இருக்கும், 1, 3, 7 இந்த 3 பொசிஷனில். அதை வச்சு நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சரை வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது தியோஃபைலின் அப்படிங்கிறது 2 மீத்தல் குரூப் தான் இருக்கும். தியோப்ரோமின் அதுலேயும் 2 மீத்தல் குரூப் தான் இருக்கும். கெஃபினில் மட்டும்தான் 3 மீத்தல் குரூப் இருக்கும். அதாவது பியூரின் அல்கலைட்ஸ் சாந்தினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். 3 மீத்தல் குரூப் இருக்கக்கூடிய சாந்தின் வந்து என்னன்னா கெஃபின். 137 trimethyl xanthine, ஆப்ஷன் சி கெஃபின். அடுத்த 18th கொஸ்டின். அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோகுயினோலின் அல்கலைட் ட்ரக் இஸ் டேஷ், சின்கோனா, ஓபியம், பெலடோனா, டி. ஸோ இது எல்லாமே நம்ம கிளாசிஃபிகேஷனை பற்றி படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம். சின்கோனா அப்படிங்கிறது குயினோலின் அல்கலைடு, ஓபியம் ஐசோ குயினோலின் அல்கலைடு, பெலடோனா ட்ரோபேன் அல்கலைடு, டீ அண்ட் காஃபி இதெல்லாமே பியூரின் அல்கலைட்ஸ். ஓகே, ஸோ அல்கலைட்ஸோடைய கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும், ஈஸியாக இருக்கும். ஈஸியான டாபிக்ஸ் தான் எல்லாமே. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோ குயினோலின் அல்கலைடு இஸ் ஓபியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. அதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரூட் ட்ரக் இஸ் நாட் பிலாங்கிங் டு த ஃபேமிலி ஆஃப் லெகுமினேசியே, லெகுமினேசியே ஃபேமிலியில் வராத ட்ரக் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ட்ராகலஸ் கம்மிஃபர் லேபிள் அப்படிங்கிறது ட்ரகன் லெகுமினேசியே ஃபேமிலி. கிளிசரைசா இதில் ஸ்பெல்லிங் GLYCYRRHIZA, கிளிசரைசா கிளாப்ரா அப்படிங்கிறது லெகுமினேசியே ஃபேமிலி தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிக்வரைஸ். அகேஷியா கேட்டச்சு அது வந்து பிளாக் கேட்டச்சு, அதுவும் லெகுமினேசியே ஃபேமிலி தான். ஒன்கேரியா கேம்பியர் அப்படிங்கிறது பேல் கேட்டச்சு, அது ரூபியேசியே ஃபேமிலி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி ரூபியேசியே ஃபேமிலி, அதாவது ஒன்கேரியா கேம்பியர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரூட் ட்ரக் இஸ் நாட் பிலாங்கிங் டு த ஃபேமிலி ஆஃப் லெகுமினேசியே, ஆப்ஷன் டி பேல் கேட்டச்சு, ஒன்கேரியா கேம்பியர். 20th கொஸ்டின். அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லேட்டக்ஸ் இஸ் டேஷ், ஓபியம், எஃபிட்ரா, சர்பகந்தா. ஓகேவா, சர்பகந்தா, ஹிமாலயன் மே ஆப்பிள். ஸ்பெல்லிங் சர்பகந்தா. ஓகே, ப்ளீஸ் சேஞ்ச் த கரெக்ட் மிஸ்டேக், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஓபியம், எஃபிட்ரா, சர்பகந்தா, ஹிமாலயன் மே ஆப்பிள். இதில் வந்து ஓபியம் அப்படிங்கிறது லேட்டக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். எஃபிட்ரா அப்படிங்கிறது சினானிம் என்ன அப்படின்னா மாஹங்குன்னு சொல்லுவோம். சர்பகந்தா ரூட் அப்படின்னா இந்தியன் ஸ்னேக் ரூட் ரவல்ஃபியா. ஹிமாலயன் மே ஆப்பிள் அப்படிங்கிறது போடோஃபைலம். ஓகேவா, ஸோ லேட்டக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஓபியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லில்லியேசியே ட்ரக் இஸ் டேஷ், ஸ்குவில், கார்லிக், ஆலோஸ், ஆல் தி அபவ். ஸ்குவில் ஓகேவா சிலாரன், கார்லிக் அலியம் சட்டைவம், ஆலோஸ் ஆலோ பார்படன்சிஸ் மில்லர், ஆலோ ஸ்பிகாட்டா பேக்கர், ஆலோ பெரி பேக்கர், ஆலோ ஆப்ரிக்கானா மில்லர். ஸோ இந்த 3 ட்ரக்ஸுமே லில்லியேசியே ஃபேமிலி கீழே வரக்கூடியது தான். அதனால ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபவ். ஓகே, ஸ்குவில், கார்லிக் அண்ட் ஆலோஸ் ஆர் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆல் தி அபவ். 22. ஆன்டி-ஜீரோப்தால்மிக் விட்டமின் இஸ் டேஷ், ஒலியம் செலகாய்ட்ஸ், கேடஸ்மோரே, கரோட்டீன்ஸ் அண்ட் ஆல் தி அபவ். ஸோ ஆன்டி-ஜீரோப்தால்மிக் விட்டமின் அப்படின்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியை சரி பண்ணுறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய விட்டமின் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஒலியம் செலகாய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஷார்க் லிவர் ஆயில். கேடஸ்மோரேன்னு சொல்லி பார்த்தோம், அது காட் லிவர் ஆயில். அதில் வந்து விட்டமின் ஏ அண்ட் டி ரெண்டுமே இருக்கும். எனிவே நம்ம அதில் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சிக்காக வேண்டி கன்சிடர் பண்ணிக்கலாம். கரோட்டீன்ஸ் போத் ஆல்ஃபா கரோட்டின் as well as பீட்டா கரோட்டின் போத் கேன் பி யூஸ்டு ஃபார் விட்டமின் டெஃபிஷியன்சி. ஸோ ஆன்சர் ஆல் தி அபவ். ஓகே, அடுத்து 23rd கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டையூரெட்டிக் ட்ரக், புனர்னவா, டீ, காஃபி, ஸ்பைருலைனா. ஓகேவா, ஸோ டையூரெட்டிக் அன் ஏஜென்ட் தட் இன்க்ரீசஸ் இன் த ஃப்ளோ ஆஃப் யூரின். இதில் வந்து புனர்னவா அப்படிங்கிற ட்ரக் வந்து டையூரெட்டிக், டீ, காஃபி எல்லாமே டையூரெட்டிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸ்பைருலைனா ஆல்கை அப்படிங்கிறது அதிலிருந்து டிஃப்ரெண்டாக உள்ள ட்ரக். ஸோ ப்ரோட்டீன் ட்ரக், இட் இஸ் த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். ஓகே, ஸோ ஸ்பைருலைனா இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் டி
நாட் பிலாங்கிங் டு த டைரக்டிக் கேட்டகரி ட்ரக் என்னன்னா ஸ்பைருலைனா. 24th question, oleo gum resin is dashed, ginger, asafoetida, benzoin, cannabis. Okay, so ginger, oleo resin, asafoetida, oleo gum resin, benzoin and cannabis resinous drugs. Okay, so the most relevant option is asafoetida, oleo gum resin, because it is a mixture of volatile oil, gum as well as resins. Okay, so oleo gum resin is asafoetida, option 2. Then 25th question, horse urine odor drug, ஹார்ஸ் யூரின் ஸ்மெல் அடிக்கக்கூடிய ட்ரக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்வகந்தாவா, இசப்காலா, அக்கோனிட்டா, கார்ட் லிவர் ஆயிலன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நல்லா ஓரளவுக்கு ஒரு ட்ரக்கோடைய டெஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அஸ்வகந்தா தான் கரெக்டான ஆப்ஷன். இதில் வந்து இசப்கால் வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. இசப்கால் வந்து ஹார்ஸ் யூரினோட ட்ரக் கிடையாது, ஹார்ஸ் இயர். அக்கோனைட் அப்படிங்கிறது கிடையாது. கார்ட் லிவர் ஆயில்ங்கிறது லிவர், அதாவது காட் ஃபிஷ்ஷோடைய லிவர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் கார்ட் லிவர் ஆயில். So horse urine drug is ashwagandha, option A. Okay. Next 26th question, crow fig is known as dash, nux vomica, neem, pysostigma, gohru. ஸோ நக்ஸோமேகா தான் குரோஃபிக்னு சொல்கிறோம். நீம் அப்படிங்கிறது மர்கோசா, பைசோஸ்டிக்மா அப்படிங்கிறது பைசோஸ்டிக்மா வேனனோசன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் ஒரு சீடு. ஓகே, தென் கோஹுரு அது வந்து நெருஞ்ச முழன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ குரோஃபிக் அப்படிங்கிறது நக்ஸோமிகா, தட் இஸ் த சினானிம் ஆஃப் நக்ஸோமேகா, இட் இஸ் பிட்டர் ஸ்டொமாக்கிக். ஸோ இண்டோலன்கா ட்ரக் used in indigenous system of medicine. Okay, Crofic is known as Naxomica. And 27th question, curcumin is the active constant of dash, Curcuma longa, Catharandus roseus, Crocus sativus, Zingiber officinalis. 4 ஆப்ஷன் இருக்குது. குர்குமின் அப்படின்னாலே குர்குமா லங்கா, அதான் கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. கேத்தரந்தஸ் ரோசியஸ் அப்படிங்கிறது வின்கா, இதனுடைய கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா வின்கிரிஷன், வின்பிளாஸ்டின் அண்ட் விண்டோலின். குரோக்கஸ் சட்டைவஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் சாஃப்ரான். ஓகே, ஸோ சாஃப்ரான், இந்தியன் சாஃப்ரான் அப்படிங்கிறது அது வேற டர்மரிக். சாஃப்ரான்ங்கிறது குரோக்கஸ் சட்டைவஸ், அதில் வந்து குரோசின். குரோசின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் நேம், அந்த குரோசின் கிடையாது. இது வந்து கிளைகோசைடல் பிட்டர் கான்ஸ்டன்ட். ஓகே, தென் சிஞ்சிபர் அபிஸ்தனாலிஸ்ங்க ஜிஞ்சர், அதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குரோக்கஸ் சட்டைவஸ், சாரி குர்குமா லங்கா. ஐ வில் ரிப்பீட் த கொஸ்டின் ஒன்ஸ் அகைன். குர்குமின் இஸ் த ஆக்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் குர்குமா லங்கா. ஓகே, ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்னா எல்லாத்துலேயுமே சி லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது, இசட் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இசட் போட்டுருவோம், அது தப்பாக இருக்கும். ஸோ குர்குமின் அப்படிங்கிறது டர்மரிக்குடைய ஃபைட்டோ கான்ஸ்டன்ட். டர்மரிக் இன்னொரு பேர் குர்குமா. ஸோ ஆன்சர் இஸ் குர்குமா லங்கா. ஓகே, 28th கொஸ்டின், an example of anthraquinone glycoside is dash, Alophyrox, Cassia angustifolia, Rem MOD, all the above. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆலோஃபிராக்ஸ் மில்லர், ஆலோ ஸ்பிகாட்டா பேக்கர், ஆலோ பெரி பேக்கர், ஆலோ ஆஃப்ரிக்கானா மில்லர், இது எல்லாமே ஆலோவுடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அடுத்து கேசியா அங்குஸ்டிஃபோலியா அப்படிங்கிறது சென்னா, ரெம் எமோடி, ரெம் பிஎனம், ரெம் பால்மேட்டம், இது எல்லாமே ரூபார்போடைய ஸ்பீசிஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஆந்த்ராகுனோன் கிளைகோசைட் சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆலோஸ், ரூபார்ப், கேஸ்கரா, சென்னா, இதுதான் ஆப்ஷன். ஸோ நமக்கு வந்து ஆலோஸ் இருக்குது, சென்னா இருக்குது, ரூபார்ப் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபவ். ஓகே, an example of anthraquinone glycoside is all the above. 29th question, narcotic analgesic drug is dash, Papaver somniferum, cannabis sativa, both A and B, none of the above. ஸோ பாப்பவர் somniferum அப்படிங்கிறது ஓபிஎம், cannabis sativa அப்படிங்கிறது cannabis hemp, அடுத்து போத் ஏ அண்ட் பி. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ரெண்டுமே இந்த ஆன்சரில் இருக்குது. ஸோ ரெண்டு ட்ரக்ஸுக்குமே வந்து நார்கோட்டிக் அனால்ஜசிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நார்கோட்டிக் அனால்ஜசிக்னா என்ன அப்படின்னா ஒரு வலி நிவாரணி வந்து போதையை உண்டாக்கி வலி நிவாரணம் செய்தால் அதற்கு போதையுடன் கூடிய வலி நிவாரணிகள் என்று பெயர், அதாவது நார்கோட்டிக் அனால்ஜசிக் சொல்லி பேர். ஸோ நன் ஆஃப் தி அபவ் ஆன்சராக வராது, ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ போத் ஏ அண்ட் பி, சி தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நார்கோட்டிக் அனால்ஜசிக் ட்ரக் இஸ் பாப்பவர் somniferum அண்ட் cannabis sativa, அதாவது ஓபிஎம் அண்ட் cannabis ஆர் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஆன்டி லெப்ரோட்டிக் ட்ரக் இஸ் டேஷ், சால்முக்ரா ஆயில், இந்தியன் கூஸ்பெரி, ஹயோசைமஸ் ஹெர்ப், காட் லிவர் ஆயில். ஸோ இதில் சால்முக்ரா ஆயில் அப்படிங்கிறது ஆன்டி லெப்ரோட்டிக் ட்ரக், இந்தியன் கூஸ்பெரிங்கிறது என்ன அப்படின்னா ஆம்லா, அடுத்து ஹயோசைமஸ் ஹெர்ப் அப்படிங்கிறது அது வந்து சொலனேஸ் ஃபேமிலி ட்ரக், காட் லிவர் ஆயில் அப்படிங்கிறது கேடஸ் மோரே, அது ஆன்டி ஜிராப்தால்மிக் விட்டமின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டி லெப்ரோட்டிக் ட்ரக் இஸ் சால்முக்ரா ஆயில். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் டாப்பிக்ல இருந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பிளான்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இஃப் எனி டவுட்ஸ் யூ ஆர் ஹேவிங், யூ கேன் give a suggestion as well as questions in comment section. Okay, we will give the explanation. Thank you very much. All the very best wishes for all success in our life. So pharmacy competitive examination எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க.
உங்களுக்கு ஏதாவது லெக்சர் டாபிக்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதற்கேற்ற விளக்கங்கள் நமக்கு சரியான முறையில் கொடுக்க முயற்சி பண்ணுறோம் 100%. தேங்க்யூ. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம்.